ஹலோ மை டியர் மக்களே. ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ 4:30. 4:30னா சாயங்காலம் இல்லை, காலையில். அதுவும் இல்லாமல் என்ன கிழமைனா இட்ஸ் சண்டே. ஐயோ, அசிங்கப்படுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுமா காலையில் 4:30க்கு எழுந்திருக்கேன்னா இது ஒரு பெரிய பெரிய சாதனை. இந்த இடத்துக்கு போகணுன்னு கிட்டத்தட்ட 4 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னைக்கு தான் என்னால் ஏந்திக்கவே முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் சென்னையில் இருந்துக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு போனதே கிடையாது. இப்போ தான் போகிறேன். எங்கே போகிறேன்ட்டு வாங்க காமிக்கிறேன். கைஸ், கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ஃபுல் இருட்டு. 4:30 மணிக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இருட்டாக இருக்குது, யாருமே எழுந்திக்கல. ஸோ நம்மளை கூப்பிட தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கூட தான் போகிறேன். போக சன்ரைஸ் முடிஞ்சதுன்னா படம் பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பல வார கனவுகள் இன்றைக்கி தான் நினைவே இருக்குது. ஒரு வாரம் நான் எழுந்தா இவனுங்க எழுந்திக்க மாட்டானுங்க, இவனுங்க எழுந்தா நான் எழுந்திக்க மாட்டேன். இப்படியே தள்ளி தள்ளி போச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி கிளம்பிட்டோம். ரோடே செம்ம காலியாக இருக்குது பாருங்க கைஸ். காலையில் எழுந்து பல வருடங்கள் ஆகுது இத்தனை மணிக்கெலாம் எழுந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை அங்கே போய் பார்க்கணுன்ட்டு. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் கிடச்சிருக்கு. தாம்பரத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக கிராஸ் பண்ணுங்கள். எப்போ போனாலும் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் பிடிப்பாங்க. இது ஒரு ஹாட்ஸ்பாட், ரெட் ஜோன் மாதிரி தாம்பரத்தில். ஸோ இந்த இடத்த மட்டும் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். என்ன மனுஷன்? நாங்கள் ஒரு வழியாக காலங்காத்தாலன்றனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல, யாரும் இல்லை. ஸோ அப்படியே அங்கேருந்து தாண்டி வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட நிறுத்திட்டோம் வண்டியை. அவ்வளோதான், பெட்ரோல் போட்ட உடனே எங்கள் ரைடு ஸ்டார்ட் ஆகிடும். கிளம்பிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட சென்னையில் 27 வருஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு 27 தடவைக்கு மேலேயே போயிட்டு வந்திருப்பேன். பட் ஆனால் காலையில் போய் இந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்ததில்லை. ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்றேன், வரமாட்டானுங்க. அது போனால் நல்லா இருக்காதுறான்னு அவங்க பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, தவிர நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ எப்படியாவது கிளம்பி போய் ஆகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்குறோம். எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடாமல் இருந்தால் சரி. புறாங்கெல்லாம் போய் தூக்கத்துக்கு போயிட்டு நிறையா படத்தில் பார்த்துருக்கேங்க, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் போன நேரம்னு பார்த்து மேரத்தான் நேரம் நடந்துச்சு போல கைஸ். எல்லா இடத்துலையும் டேக் டேஷன் போட்டு சுற்ற விட்டாங்க. நாங்களே ஆல்ரெடி 4 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம், 5 மணி ஆகிடுச்சு. பட்டு இங்கே ஒரு 6 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். இருந்தாலும் 6:30 மணிக்கு தான் பீச் உள்ளே போனோம். ஏன்னா டேக் டேஷன் போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேரத்தானோடனால ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த வைப் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக காலையில் வானத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக நான் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமான தூங்குவோம் போல். எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எவ்வளோ வண்டி பாருங்கள், வண்டி காருன்ட்டு இது கொஞ்சம் தான். அந்த சைடு இன்னும் ஏகப்பட்டு விட்டுருந்தாங்க, ஏகப்பட்ட கூட்டம். என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, புறா பார்க்க வந்திருக்காங்க, பீச் உள்ளே போய் உட்காந்துட்ருக்காங்க. இந்த டைமில் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. காலையில் 6:30க்கு. ஆனால் அப்படியே உள்ளே போக செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தான் நிற்கிது அப்படின்னு தான் நினச்சோம் கைஸ். பட் திரும்பி பார்த்தா அவ்வளோ கூட்டம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த சத்தம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் பட் என்னென்னா இதில் கொடுமை, நம்ம ஸ்ட்ரைட்டாலாம் போய் பார்க்க முடியாது உள்ளெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி.
நடுவில் இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டு வச்சுருப்பாங்க சுற்றி. ஆக்சுவலாக இந்த கயிறுக்குள்ளே போய் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன், என் பின்னாடியே வாங்க. ஆக்சுவலாக இங்கே கயிறு போடாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுனா இந்த காக்காங்க தான். இதுங்கிட்ட எந்த கயிறும் கிடையாது, நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? பட் புறா உள்ளே போகணுன்னா இந்த தீனி அங்கே வச்சுருக்காங்க. அது என்னென்னா ஏதோ ட்ரஸ்ட்டு மாதிரி போல். ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேஷ் மாதிரி எதனா போட்டால் நமக்கு ரிட்டர்ன் அந்த இது தராங்க. புறா தீவனம் காணிக்கைன்ட்டு வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம எதனா கேஷ் போட்டால் நமக்கு அது தீவனமாக தராங்க. உள்ளே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நீ ஃபோட்டோ ஷூட் எதனா பண்ணணும், இல்லை வீடியோ எடுக்கணும், எடுத்துகிட்டு உடனே ஓடி வந்துடணும். அதுவும் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே விடுவாங்க. நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். ஸோ 100 போட்டேன். 100 வந்து 4 பேருக்கு ஒரு இது கொடுத்தாங்க, கப்பு மாதிரி. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்டதுக்கு 3 பேருக்கு 100 அதுக்கப்புறம் அண்ணன் என்ன நினச்சாரு தர பரவாயில்ல எடுத்துருக்கோம் சொல்லி கையில் கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டு புறாக்கு தீயை போட்டுட்டு அப்படியே ஒரு வீடியோவை பிடிச்சிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சூப்பராக இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு இந்த சைடு இருந்தீங்கன்னா போங்க. போகும்போது 50 ரூபா சேஞ்ச் எடுத்து போயிருங்க. அப்போ தான் உள்ளே போயிட்டு தீனி போட்டு இந்த மாதிரி பறக்கிறதுலாம் பார்க்க முடியும். நம்ம 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிட்டு வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்து வந்தால் கருப்பாக இருக்கும். ஸோ போயிட்டீங்கன்னா தீனி போட்டுருவாங்க. தீனி போட்டு முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு வந்தால் வெளியே நின்ன வண்டியோட உரிமையாளர்கள் எல்லாம் பீச்சில் தான் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் அப்படியே லைட்டாக காலை நினச்சிட்டு கிளம்பிடலான்ட்டு பீச் உள்ள வந்தோம். நல்ல வைப் கைஸ், ஆக்சுவலாக நல்ல வைப். ஏன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், வந்து பார்த்துங்க, சூப்பரான இடம். ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. இது மாதிரி இன்னும் போகாத இடத்துக்கு அடுத்த தடவை போகும்போது ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ ப்ராப்பராகன்றது எனக்கே தெரியும். பட் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அடுத்தது ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்கோங்க மக்களே. பை பாய்.